श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानाम् सुशरणम् वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्बोरुहद्वयम् சதுத்தமாங்க அனந்தாரியம் அகம்பதே. இது சித்திர மாசம். நம்முடைய ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாருடைய திருநட்சத்திரம் இந்த மாசத்திலே அமைந்திருக்கிறது. சித்திரையிலே திருவாதிரை. அவருடைய திருநட்சத்திரத்துடைய வைபவத்தான் நம்மளாம் இங்கே கூடி இதுவரைக்கும் அவருக்கு விருப்பமான திருவாய்மொழி, கோயில் திருவாய்மொழி சேவிச்சோம். அவரை பற்றினதான ராமானுஜத்தையும் சேவிச்சோம். அடியேன் ஓரிரு வார்த்தைகளை இங்கே விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லும் போது தலைப்பு என்னன்னு கேட்டேன். நான் அவர் தலைப்பெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். தலைப்பு கொடுத்தா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்ம பேசணும். தலைப்பு கொடுக்காட்டா நம்முடைய ராஜ்யம் தான் நடக்குது. நம்முடைய ராஜ்யம் தான், நம்முடைய சம்பிரதாயத்தை தான் பேச போறோம். ஆனாலும் இதைத்தான் பேசணும்னு ஒரு நியமனம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது ஒரு கருத்து இருக்கணும். கருத்தே இல்லாமலும் சொல்லலே விடக்கூடாது. அதுவும் அனர்த்தமா தான் இருக்கும். அப்போ இந்த மாசம் நமக்கு உடையவரை பத்தி சில விஷயங்கள் சொன்னால் அது ரொம்ப ஏற்றமா இருக்கும் மனசு தோணித்து. ஆனா உடையவரை பத்தி சொல்லணும்னா அது நம்மால முடியாது. யார் அதை சொல்லி முடிக்கிறது? உடையவருடைய ஏத்தம் பெரியவர்களாலே சொல்ல முடியாத விஷயம். சிறியனான அடியன் என்ன சொல்லி முடிக்க போறோம்? அப்ப என்ன சொல்ல போறோம்? நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்ல போறோம். அதுதான் ஏத்தம். ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ எழுந்து விட முடியாது. என்னால சொல்ல முடியாது எழுந்து விட்டு அதுன்னு அர்த்தம் கிடையாது. சில சொல்லணும், சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு மினிஸ்கூல் சொல்லணும் இல்லையா ஆங்கிலத்தில், ரொம்ப ஒரு ஆட்டம் சைஸ் சொல்லியிருக்கோம்னு சொல்லணும். அவ்வளவு. அதுக்கு மேல எவ்வளவோ சொல்றதுக்கு இருக்கு. ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. யஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ அவிக்யாதம் விஜானதம் விக்யாதம் அவிஜானதம். இது கேனோபனிஷத் வாக்கியம். என்ன சொல்ல வருதுன்னா, பிரம்மத்தை பத்தி ஒருவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரம்மத்தை அறிந்தானா இல்லையா? இது கேள்வி. யஸ்ய அமதம், எவன் ஒருவன் பிரம்மத்தை அறியவில்லை அப்படின்னு சொல்றானோ, தஸ்ய மதம், அவன் அறிந்து விட்டான். எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிந்து விட்டேன்னு சொல்றானோ அவன் அறியவில்லை. அதான் விஷயத்த சொல்றது. பிரம்மத்தை பத்தி தெரிந்து கொண்டு விட்டேன்னு சொன்னால் அவன் தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால் அவன் தெரிந்து கொண்டு விட்டான். என்ன தெரிந்து கொண்டு விட்டான்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கல, பிரம்மத்தை தெரிய முடியாதுன்னு தெரிஞ்சுட்டான். அது எம்பெருமானாருக்கும் பொருந்தும். எம்பெருமானாருடைய பெருமையை சொல்ல வந்தோம் என்றால், சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டால் நமக்கு அவர் பெருமை ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். நான் சொல்லி முடித்து விட்டேன்னு ஒருத்தன் ஆரம்பித்தானால் அது அவன் புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றது? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லணும். ஒண்ணுமே சொல்லலாம் எழுந்து போயிட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். சரி, சீக்கிரம் முடிஞ்சு போயிட்டு டாக் இன்னைக்கு அப்படின்னு நம்ம ஏற கட்டு போயிடும். ஆனா சில பேர் இல்ல, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா என்னடா அது சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரே அப்படின்னு. அப்போ ஏதான ஒண்ணு சொல்லணும் இல்லையா? எப்படி சொல்றது? நம்ம வேதத்தையே பார்க்கலாம். தைத்திரோபனிஷத்துல ஆனந்தவல்லின்னு இருக்கு. ஆனந்தவல்லி என்ன சொல்றதுன்னா, அது ஒரு இடத்துல எம்பெருமானுடைய ஆனந்தத்தை நான் அளவிடப் போகிறேன்னு ஆரம்பிக்கிறது. சரி, பெருமானுடைய எவ்வளவோ குவாலிட்டி இருக்கு. அகிலேய பிரத்தினீக நைக்க தானன்னு அவனுடைய கல்யாண குணங்கள் அனந்தாவை பிரம்மான்னு சொன்ன மாதிரி அனந்தங்கள். ஒரு கல்யாண குணம் இல்லை, எத்தனையோ கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டு, சரி எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரே குணத்தை எடுத்துக்கணும். ஆனந்தம் ஒரு குணம் இருக்கு பெருமாளுக்கு. அந்த குணத்தை அளவிட முடியுமா? எப்படி அளவிடுகிறது? ஆரம்பிக்கிறது முதல்ல ஒரு மனுஷன் எடுத்துக்கணும். அந்த மனுஷனோட ஆனந்தம் எவ்வளவுன்னு பார்க்க. அப்படின்னா எல்லா மனுஷனும் எடுத்துக்க முடியாது. அவன் ஒரு நல்ல யுவாவா இருக்கணும், இளம் பருவத்தினா இருக்கணும், ஒரு 20 வயசு இருக்கணும் வச்சுக்கோங்க. நல்ல உடம்புல ஹெல்த் இருக்கணும், பலசாலியா இருக்கணும், நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும், எல்லா விதமான விஷயங்களும் அவனுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்குத்தான் நல்ல ஆனந்தம் சொல்ல முடியும். ஏன்னா பிற்காலத்தை பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல பால்ய பருவத்தெல்லாம் நமக்கு எவ்வளவு துன்பங்கள், யாராவது பார்த்துக்கணும், ஆனந்தம்னா என்னன்னு தெரியாது அந்த சமயத்துல.
அது 30 வயசு மேல தாண்டிட்டுனால் 40 வயசு மேல தாண்டிட்டுனா கேட்கவே வேண்டாம். உடம்புல உபாதைகள், நம்முடைய சம்சார பந்தங்கள்லாம் ஜாஸ்தியா போய் ஆனந்தங்கிறது குறைஞ்சுதான் போகும் காலம் போக போகுது. அந்த ஒரு 20-25 வயசுல தான் இந்த உலகமே அவன் காலடி கீழ் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு அவனுக்கு இருக்கும். அந்த ஆனந்தம் மேக்சிமம் அந்த இடத்துல சொல்ல முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் எடுத்துக்கிறது. ச ஏகோ மானுஷ ஆனந்தஹா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட ஆனந்தம் எடுத்துக்கும். சரி, அதை வச்சு பெருமாளுடைய ஆனந்தத்தை எடை போட முடியுமா? முயற்சி பண்ணணும். அந்த மனுஷனுடைய ஆனந்தத்தை 100 மல்டிப்ளை பண்றது. தேயே சதம், 100 மடங்கு அவனுடைய ஆனந்தம் எடுத்துக்கும். அது யாருடைய ஆனந்தம்னு கேட்டால் ச ஏகோ மானுஷ கந்தர்வானாம் ஆனந்தா. இந்த மானுஷ கந்தர்வன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய ஆனந்தம் இந்த மனுஷனுடைய ஆனந்தத்து மாதிரி 100 மடங்கு ஆனந்தம். அப்ப அவனுடைய ஆனந்தம் எடுத்துப்போம். தேவ கந்தர்வன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய ஆனந்தம் இவனோட 100 மடங்கு ஆனந்தம். சோ இதுக்கு என்ன ஆனந்தம்? எக்ஸ்போனன்ஷியல் சொல்லும். 100 கிடுகிடுன்னு ஏறிப்படும் மேல. 100 நம்ம பிளஸ் பிளஸா பண்ண 100, 200, 300 கம்மியா இருக்கும். ஆனா இது 100 டைம்ஸ் 100 டைம்ஸ் 100 வேகமா எரிஞ்சிடும். அவனுக்கு மேல, இந்த தேவகந்தர்வனுக்கு மேல ஆஜான தேவன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய ஆனந்தம் இந்த தேவகந்தர்வனுடைய 100 மடங்கு. அவனுக்கு மேல கர்மதேவன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய ஆனந்தம் இவனோட 100 மடங்கு. அவனுக்கு மேல இந்திரன் இருக்கான், அவனுடைய ஆனந்தம் இவனோட 100 மடங்கு. அவனுக்கு மேல பிரகஸ்பதி இருக்கார், அவருடைய ஆனந்தம் இவரோட 100. அவருக்கு மேல பிரஜாபதி இருக்கார், அவருடைய ஆனந்தம் இவனோட 100. அவருக்கு மேல பிரம்மா இருக்கார், அவருடைய ஆனந்தம் இவரதோட 100. இப்போ இந்த 100 மல்டிப்ளை பண்ணி எடுத்தது எங்கேயோ எடுத்துக்கோ. அவ்வளவு எடுத்துட்டு இப்ப வேலை கேட்கறது, சரி இப்ப இந்த பிரம்மாவுடைய ஆனந்தத்தை எடுத்து நான் இத்தால 100 மடங்குன்னு மல்டிப்ளை பண்ணேன்னால் பெருமாவுடைய ஆனந்தம் நான் மெஷர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசகா. இது வாக்குக்கும் மனசுக்கும் அப்பிராபியம், எட்டாதது, திரும்பிதான் வரணும். சொல்ல முடியாதுன்னு வந்து தன்னத்தில் பெருமாளுடைய ஆனந்தம் இந்த பிரம்மாவுடைய ஆனந்தம் மாதிரி 100 மடங்குன்னு என்னால அளவிட்டு சொல்ல முடியாது. ஆனா இதுல என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், இப்படி ஒரு மெஷர் எடுத்துட்டு போனோம்னால் ஓரளவுக்கு நமக்கு அந்த ஐடியா வருது. அந்த இடத்துல எவ்வளவு இன்ஃபினிட்னு புரிய வருது. எடுத்த உடனே ஒண்ணுமே இல்ல, சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டா நான் முதல்ல சொன்ன மாதிரி மைக்ரோஃபோனுக்கு வச்சு போயிடலாம். ஆனால் ஒரு மெஷர் எடுத்துட்டே போனோம்னால் அதை கொண்டு நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு, சரி இப்ப புரியாதா இது எவ்வளவு உயர்த்தின்னு அப்படி சொல்லி நிறுத்துறோம். இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இப்ப உடையவரை பத்தி நாம் எம்பெருமானுடைய பெருமை சொல்லணும் வந்தான், சொல்ல முடியாதுன்னு சொல்லாமல் ஏதோ ஒரு மெஷர் எடுத்துட்டு அதை கொண்டு அவருடைய உயர்த்தியை பார்க்கலாம். அப்படின்னால் எதை கொண்டு பார்க்கிறது? அவருடைய ஆனந்தத்தை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறுதானே ஒண்ணு பார்க்கணும் நம்ம வச்சு. சரி, ஒரு குவாலிட்டி வச்சு பார்க்க வேண்டாம், பொதுவா பார்க்கலாம். அப்படின்னால் என்ன ஒரு அடியனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டதுனால், இந்த மாசம் உடையவர் திருநட்சத்திரம் சரி, சித்திரை திருவாதிரை சொன்னேன், அடியனுடைய கூட்டஸ்தரான திருமலை அனந்தாழ்வான் அவருக்கு இந்த மாசம் சித்திரை அவருடைய திருநட்சத்திரம். அதனால கொஞ்சம் முன்னாடி இந்த ராமானுஜ சதுர்லோகியும் சேவிச்சோம். அப்போ இந்த திருமலை அனந்தாழ்வான் அவர் ஒரு எம்பெருமானாருடைய ஒரு சிஷ்யர். எம்பெருமானாருக்கு இவர் ஒருத்தர் தான் சிஷ்யர் கிடையாது. அவருடைய காலத்தில், எம்பெருமானாருடைய காலத்தில் அவருக்கு 12,000 கிரகஸ்தர்களும் 700 சன்னியாசிகளும் 74 சிம்மாசனாதிபதிகளும் இவெல்லாம் கூட இருந்தா அவர் கூட. அப்போ அவளுடைய பெருமையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அப்படி அவர்கள் உயர்ந்தவர்கள், அவளுக்கு ரொம்ப பெருமை இருக்குன்னால் அவரை கட்டி ஆண்ட உடையவருடைய பெருமை என்ன நம்ம ஓரளவு யோசிக்கலாம். உடையவருடைய பெருமை நேரடியாக பார்க்காமல் அவருடைய சிஷ்யருடைய பெருமையை நாம் போய் பார்த்தோம்னா, அந்த சிஷ்யர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு பார்த்து, ஓஹோ அவரே இவ்வளவு உயர்ந்தவர்னால் அவருக்கு மேல ஒரு ஆச்சாரம் உட்கார்ந்தானே இவருடைய பெருமை என்ன எப்படி சொல்றது நம்ம அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ திருமலையாண்டாள மட்டும்தான் இல்லை, எத்தனையோ சிஷ்யர்கள் நம்ம சொன்னாலே, எத்தனையோ சிஷ்யர்கள், 74 சிம்மாசனாதிகள் ஒவ்வொருத்தரும் ஏற்றம் படைத்தவர்கள் தான். குரத்தாழ்வான், முதலை ஆண்டான், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், கிடம்பி ஆச்சான், திருமலை அனந்தாழ்வான், இன்னும் எத்தனை பேர். ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒரு யானை மாதிரி,
ஒவ்வொரு சிம்மாசனாதிபதியும் ஒரு யானை மாதிரி. அந்த யானையை கட்டி ஆண்ட சிம்மம் போன்றவர் உடையவர். 74 யானைகள் இருக்கு. அதுங்கெல்லாம் ஒரு அங்குசம் மாதிரி வச்சு கட்டி அடக்கி ஆண்டார். அப்படின்னா அடக்கி ஆண்டார்னா என்ன? அடக்கினா அவள்லாம் காலடியில் விழுந்து கிடந்தார். அவர் ஒன்னும் போய் கட்டி போட்டு காலில் தள்ளது, இவாளே காலடியில் விழுந்தா. அத்தனை கதையும் அப்படிதான் பார்க்கிறோம். குரத்தாவன் என்ன பண்ணார்? புரட்டு ஓடி போனாராங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எம்பெருமானார் போகணும், நாங்க ஓடி போனாரு. திருமணம் பார்க்க போறோம். அவர் அப்படிதான் புறப்பட்டு ஓடி வந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு, எம்பெருமானோட இருக்கணும். அப்படி இவாள்லாம் ஓடி வந்து அவர் காலடியிலே கட்டுண்டு கிடந்தார்கள். அப்படின்னா அவருடைய ஏற்றம் தெரிய வருது. அப்படி உடையவர் ஒரு சிங்கமா அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரம் முன்னாடி சேவிச்சோம். களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் இராமானுசன். அவருடைய வலிமை எங்கேருந்து வருதுனால் இந்த குறையல் பிரானான திருமங்கையாளருடைய பாசனம் இருக்கே, அதையெல்லாம் தன்னுடைய மனசிலே வைத்து தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் இராமானுசன். அவர் ஒரு சிம்மமா இருந்தார். ஆனா அவர் வெறும் சிம்மம் மட்டும் இல்லை, அவரே ஒரு யானை தான். யானைகளுக்கெல்லாம் தலைவரான யானையா இருந்தார். அப்படி வச்சுக்கலாம். பண்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் இராமானுச முனி வேழம். அவர் முனி வேழம். அவர் வேழம் தான் ஆண் யானை. அவர் ஒரு பெரிய யானையா தான் இருந்தார். ஒரு ஐதிகம் ஒன்று இருக்கு. இது கர்ண பரம்பரையாக வந்த ஐதிகம், வியாக்கியானத்தில் எழுதப்படவில்லை. என்னன்னு கேட்டால் பூதத்தாழ்வார் ஒரு ஆச்சரியமான பாசல் சாதிக்க திருவேங்கடத்தை பத்தி. பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்னு இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. திருவேங்கடத்தை பத்தி ஒரு வர்ணனை, இயற்கை வர்ணனை. பெருகு மத வேழம், பெரிய மதம் பெருகக்கூடிய வேழம் இருக்கு, ஒரு ஆண் யானை. மாப்பிடிக்க முன்னின்னு, பிடினா பெண் யானை. அந்த பெண் யானைக்கு முன்னாடி நிக்கிறது. என்ன பண்றது? அந்த பெண் யானைக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? அந்த மாப்பிடிக்கு இருகன் இள மூங்கில் வாங்கி, மூங்கில் அந்த யானைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது பிடிங்க எடுத்து சாப்பிடும். அதுக்கு இந்த முடிச்சா இருக்கும் அந்த மூங்கில். இந்த 2 கண் இருக்கக்கூடிய கண்ணுன்னு சொல்ற முடிச்சுக்கு கண்ணுன்னு கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பெண்ணிய பெருமாள் நம்ம சேர்க்கிறோம். அந்த கண்ணா இருக்கு அந்த முடிச்சு, அந்த கயிறு, அவளை கிருஷ்ணரை கட்டின கயிறு. அந்த மூங்கில் இருகண் இளம் மூங்கில் அதை வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும். பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய தேன் கூடு இருக்கும், அதை தேன்ல தோச்சு கொடுக்கிறது. இந்த ஆண் யானை அது பெண் யானை மேல நிறைய பறி வச்சிருக்கு. ஏதோ ஒரு மூங்கில் சாப்பிட்டுக்கணும் கொடுத்துன்றது, நீயே பாத்துக்கணும்னு சொல்லல. தானே எடுத்தது, வெறுமையும் கொடுக்கல, அது தேன்ல தோச்சு கொடுக்கிறது. சரி எடுத்துக்கோ. எங்கன்னா திருவேங்கடத்துல நடக்கிறதுங்க. ஆச்சரியமா பாத்தீங்கன்னா இதே வர்ணனை பெரிய திருமொழியிலும் வருது. திருப்பெரியில திருமங்கையாளர் இதே வர்ணனையை காட்டுகிறார். கரைசைமா கடல் கிடந்தவன் கனைகடல் அமரர்கள் தொழுதேத்த அரைசை மேகலை அலர்மகள் தொன்னொடும் அமர்ந்து நல் இமயத்து வரைசை மாக்களிது இளவெதிர் வளர்முறை அளவிகு தேர்ந்தோய்த்து பிரசவாரி தன் இளம்பிடி கருள் செய்யும் பிரிதி சென்றடை நினைச்சீங்க. அதேதான் வரைசை மாக்களிது. அது என்ன பண்ற? அதே ஆண் யானைங்க இளவெதிர் வளர்முறை அளவிகு தேன் தோய்த்து, அதே மாதிரி அந்த மூங்கில பிடுங்கி தேன்ல தோச்சு பிரசவாரி தன் இளம் பிடிக்க அருள் செய்யும். அந்த தேன் அப்படியே தோச்சி அப்படியே ஒழுகிற அந்த எடுத்துக்கொண்டு போய் தன் இளம் பிடிக்கு கொடுக்கிறது. அதே வர்ணனை அங்கேயும் வருது. இந்த பாசுரத்தை கேட்ட அளவிலே சாமான்மை இவ்வளவுதான் இயற்கை வர்ணனை சொல்லி நம்ம விட்டுடுவோம். இதை அனந்தாழ்வான் எம்பெருமானார் காக்கினார். இது எம்பெருமானாருக்கு பொருந்தும் காண்பிக்கிறார். எப்படின்னு கேட்டால், இந்த பெருகு மத வேழம் மாப்பிடிக்கு முன் நின்று, இந்த வேழம் யாரு? உடையவர் தான் ராமானுஜர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிடு. திருவாய்மொழியை கேட்க கேட்க உடையவர் கண்ணிந்து ஜலம் பெருகிறது. அப்படி அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த மதம் பெருகுமே யானை கிட்டே இருந்து, அதே மாதிரி இருக்கு. யானை கிட்ட இருந்து மத ஜலம் பெருகிற மாதிரி இவருடைய திருக்கண்ணிலிருந்து ஜலம் பெருகுகிறது. அப்போ இந்த பெருகு மத வேழம் சொன்னது இந்த ராமானுஜர் தான். மாப்பிடிக்கு முன்னின்று, பிடினா பெண் யானை, பெண் யானை இவருடைய சிஷ்யர்கள் முன்னாடி ராமானுஜர் இருக்க. திருவேங்கடத்துக்கு வந்த ராமானுஜர் அவெல்லாம் சொன்னாலும் தேவரீர் ஒரு காலக்ஷேபம் சாதிக்கணும், இந்த துவயத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும், துவயார்த்தம் சாதிக்கணும் அப்படின்னு. சரின்னு உடையவர் ஆரம்பிச்சார், துவயார்த்தம் சாதிக்கிறேன். ஆனா வெறும் துவயத்தை மட்டும் சொல்ல முடியுமா?
அதுக்கு முன்னாடி திருமந்திரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி சரம ஸ்லோகம் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா துவயார்த்தம் புரியணும்னா திருமந்திரார்த்தம் புரியணும். ஏன்னா திருமந்திரம் பிரணவத்தில் ஆரம்பிக்கிறது, பிரணவத்துடைய விவரணம் தான் அதனுடைய மந்திரசேஷம், அந்த மந்திரசேஷத்துடைய விவரணம் தான் துவயம், அந்த துவயத்துடைய விவரணம் தான் சரம ஸ்லோகம். அப்போ ஒன்னை மட்டும் சொல்ல முடியாது, ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். அந்த துவயம் என்ன? 2 கண்டங்களை உடையது, 2 பாட்டு இருக்குது. பூர்வகண்டம் உத்தரகண்டம் 2 இருக்குது. இருகண் இளம் மூங்கில். அதுதான் மூங்கில்னா என்ன? போக்கிய வஸ்து. நமக்கு போக்கியம் எது? துவயம் தான். ஆக இருகண் இளம் மூங்கில்னு சொன்னது துவயம். அருகிருந்த தேன் கலந்து, இந்த பக்கத்துல ஒரு தேன், அந்த பக்கத்துல ஒரு தேன், இந்த பக்கத்தை திருமந்திரம், அந்த பக்கத்தை சரமஸ்லோகம், அதுல தோய்த்தார். இப்படி சொன்ன என்னாச்சு? பெரிய காலட்சேபம் போயிடுது. தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம், நீண்ட காலட்சேபமா போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இயற்கை வர்ணனை எம்பெருமானார் ரகசியத்திரைய காலட்சேபம் திருவேங்கடத்துல பண்ணதை பத்தி பூதத்தாழ்வார் அந்த காலத்திலேயே சொன்னார் அப்படின்னு ஒரு சுவைபட, அப்படி வியாக்கியானத்தில் இல்லை இருந்தாலும் அனந்தாழ்வான் இப்படி நிர்வகித்தார் அப்படின்னு கர்ண பரம்பரையா வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி எம்பெருமானார் சிங்கமாகவும் இருக்கிறார், யானையாகவும் இருக்கிறார். அப்படி அவர் இந்த 74 சிம்மாசனாதிகளும் கட்டி ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சிம்மாசனாதிகள் ஒருவரான இந்த திருமலை அனந்தாழ்வான் அவருடைய வைபவத்தை கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா அதை கொண்டு எம்பெருமானார் எவ்வளவு ஏற்றம் படைத்தவர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப இங்க சொன்ன மாதிரி இந்த புலத்தாழ்வாருடைய இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் நிர்வகித்தவர், இப்படி அர்த்தம் நிர்வகித்தவர் திருமலை அனந்தாழ்வான். ஆனால் அவர் ஒரிஜினலா அவருடைய உண்மையான பேர் கேட்டால் அவர் அனந்தாரின்னு பேர். அவருக்கு திருமலைன்றது பின்னாடி சேர்க்கப்பட்டது. ஏன்னா அவர் பிறந்த ஊர் திருமலை கிடையாது. பொதுவா நம்ம என்ன பண்றோம், நம்ம எந்த ஊர் பிறந்தமோ அந்த ஊரை சேர்த்துக்கிறோம் நம்ம பேர் முன்னாடி. முக்கியமா இந்த சங்கீத வித்வான்கள்லாம் நிறைய பார்க்கும், இந்த ஊர் பேர் சொல்லிதான் அந்த வித்வான் பேரே இருக்கும். இப்போ காலட்சேபத்தில் நிறைய பேர் பார்க்கிறோம், உபன்யாசம் பண்றவங்களும் அந்த மாதிரிதான் முன்னாடி அந்த ஊர் பேர் சேர்த்துக்கிறாங்க. அது அவருடைய பிறந்த ஊரா இருக்கணும். ஆனால் இவர் பிறந்த ஊர் திருமலை கிடையாது. இவர் மேல்கோட்டை அந்த திருநானபுரம் பக்கத்துல சிறுபுத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். ஆனால் அங்க பிறந்தாருந்தாலும் வந்து சேர வேண்டியது எம்பெருமானார்கிட்ட. இங்க உடையவரே இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்தவர் தான். ஆனால் போய் சேர்ந்தது கடைசியில திருவரங்கத்துக்கு தான். ஏன்னா அவர் தான் ரங்கராஜன். எங்க போய் சேருவோம் நம்ம போனோம், ஒரு பெரிய வித்வான் என்ன பண்ண அந்த ராஜாவுடைய கோர்ட்டுக்கு போய் சேருவார். அதுதான் அவருக்கு உயர்த்தி. எங்கேயோ ஒரு ஊர்ல பெரிய வித்வானா இருக்கார் அப்படின்னா அது உயர்த்தி கிடையாது, அப்படி பொதுவா பார்க்கக்கூடிய விஷயம். அதையே தேசிகன் நிரசிக்கிறார். ஏன்னா தேசிகன் காலத்துல அவர் உஞ்சவர்த்தி பண்ணிக்கொண்டு அவர் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் கூட படித்திருந்த வித்யாரண்யர் அவர் என்ன பண்ண, விஜயநகர சாம்ராஜ்யத்துல அவர் ராஜ போயிட்டா இருக்கார். அவர் சொல்றார், நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கே இன்னைக்கு இவ்வளவு சம்பத்து இங்க கிடைக்கிறது, ஒரு தேவரி எப்படிப்பட்டவர், உமக்கு இருக்கிற வித்யா எங்க, நீர் வார இந்த கோர்ட்டுக்கு சொல்லிச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிதான் அந்த வைராக பஞ்சகம் எழுதி அனுப்புறாரு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அது சாதாரண ஒரு ராஜாவுடைய கோர்ட்டுக்கு போகக்கூடிய விஷயம், அதுதான் நமக்கு தேவையில்லை. ஆனால் ரங்கராஜனுடைய கோர்ட்டுக்கு போறதுக்கு நம்ம யாரும் தடை சொல்ல முடியாது. அதனால உடையவரே புறப்பட்டாங்க போனார் கடைசியா திருவரங்கத்துக்கு. அதனால இவரும் இதை போன்ற பல ஆச்சாரியர்களும் புறப்பட்டு திருவரங்கம் தான் போய் சேர்றாவா. ஏன்னா அங்க போய் தான் சேர்ந்துதான் அவ அங்கே பிரகாசிக்கணும், உடையவர் திருவிழா நடக்கணும், உலகத்திற்கு உஜ்ஜீவனத்திற்கு எல்லாம் ஏற்பாடு செய்யணும். அதுபோல இவரும் அங்கே சிறுபுத்தூர்ல பிறந்திருந்தாலும் அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்துக்கு சேர்ந்து எம்பெருமானோடு கூட இருக்க. இவருக்கு நேரே சமாஷனம் அவர் பண்ணி வைக்கவில்லை, அருளாள பெருமாள் எம்பெருமானார்கிட்ட கொடுத்து அவரை சமாஷனம் பண்ணி வைக்கும்படி சொன்னார். இருந்தாலும் 2 பேருமே உடையவருடைய மடத்துல தான் கூட இருந்தாலும் பார்க்கணும். எப்படி தெரிய வருதுன்னா, இப்ப காலட்சேபம் கேட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு காலத்துல உடையவர் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்காரு சிறுவரங்கத்துல, திருவாய்மொழி காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பல பேர் சொல்றா உடையவருக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நீ ஏன்னா அவர் தமிழ் எதுவும் எழுதல, அவர் எழுதின கிரந்தங்கள் எல்லாம் வடமொழியில, அதனால அவர் தமிழ் தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய ஐதீகத்துல எழுதி வச்சிருக்கா பார்க்கிறோம், திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லி கொண்டிருந்தார், காலட்சேபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னா தமிழ் தெரியாதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் தெரிய வருது இல்லையா?
இது தவிர பல தனிகள் எழுதியிருக்க. பெருமாள் திருமொழிக்கு தனின்னு அவரும் எழுதியிருக்க. அதனால தமிழ்ல எழுதலன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்குச்சே இவர் திருவாய்மொழிக்கு காலட்சேபம் பண்றார். திருவேங்கடத்தை பத்தி காலட்சேபம் வருது. ஒழிதல் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிலுறவி திருவேங்கடத்து எழுகொள் சோரி எந்த தந்த தந்தைக்கேன்னு ஆழ்வார் பாசுரம். ஆழ்வார் என்ன பாதித்தார்? ஒழிதல் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். யாருக்கு? திருவேங்கடமுடியானுக்கு. திருவேங்கடமுடியானுக்கு ஒழிவில்லாமல் வழுவிலா கைங்கரியம் நாம் பண்ணணும். எப்படிப்பட்ட கைங்கரியம்? காலமெல்லாம் உடனாய் மன்னி, எல்லா காலத்திலும், உடனாய் சொன்னாலும் எல்லா தேசத்திலும், மன்னின்னு சொன்னாலும் எல்லா அவஸ்தைகளிலும், எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா அவஸ்தைகளிலும் எப்படி இளைய பெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொன்னாரோ அதுபோல நாமும் எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ண வேண்டும்னு பாரித்தார் ஆழ்வார். அவர் ஒன்றும் திருவேங்கடத்துக்கு புறப்பட்டு போல. ஆழ்வார் திரும்பி விட்டு நகர்ல அவர் பெருமாள் தான் வந்து அங்க கேட்டு பாசம்லாம் வாங்கிட்டு போனார் அவர்கிட்ட. ஆனால் பாரித்தார். திருமங்கை ஆழ்வார் சொன்னார் கடைசியில அந்த கைங்கரியம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இன்று அடிமை தொழில் பூண்டாயே, இன்று அடிமை தொழில் பூண்டாயேன்னு பாசங்கள் பாடியிருக்கார். அடிமை தொழில், அதாவது கைங்கரியமான வேலையை செய்தாய் செய்தாய் செய்தால் தன் மனசு சொல்லிக்கிறார். ஆனால் நம்மாழ்வார் புறப்பட்டு போன மாதிரி தெரியல. இதை உடையவர் சொல்றார், இப்படி ஆழ்வார் ஆசைப்பட்டாரே, யாராவது ஒருத்தர் திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்ணுவார் உண்டோன்னு கேட்கிறார். அப்போ அந்த சபையில யாரும் எழுந்திருக்கல. பொதுவா ஒரு காரணம் சொல்லுவாதுக்கு என்னன்னு கேட்டால், அந்த காலத்து திருமலைக்கு எப்படி போறது, எப்படி போறதுனா ரொம்ப கஷ்டம், சுலபமா போயிட முடியாது திருமலைக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துன்னு காத்தால போனா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல போய் சேர்ந்துடுவாங்க. ரோடெல்லாம் வசதியா இருக்கு, காரெல்லாம் வசதியா இருக்கு, ஏர் கண்டிஷன் காரை போட்டுட்டு ஒரு அலுங்கல் நலுங்கல் இல்லாம மலை உச்சி வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த காலத்து அப்படி கிடையாது. ஒரு மாட்டு வண்டியோ ஒரு வண்டி பிடிச்சு போகணும், ஊர் ஊரா போகணும். போற வழியில பிரச்சனைகள்லாம் இருக்கும், வெள்ளம் வரும், நதிகள்லாம் கடக்கணும், அங்க மாட்டின் விடுவா, ஜுரம் வரும். அதை தாண்டி மலைக்கு போனால் மலைக்கு மேல போறது கஷ்டம். துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும், பாம்புகள்லாம் இருக்கும், சிறுத்தைகள்லாம் இருக்கும். அனந்தாழன் கதையிலே ஒரு புலியோட ஒரு குகையில சந்தித்து பேசினா அப்படி ஒரு கதை ஒன்று இருக்கு. மலையில அவரையே பாம்பு கடித்து விட்டதுன்னு ஒரு கதை, ஒரு அவருடைய வைபவத்தை பார்க்கிறோம். சுவாமி மலையில இருக்கும்போது அவரை பாம்பு தீண்டி எடுத்தான். ஒரு சிஷ்யாலாம் ஓடி வந்து, ஐயோ பாம்பு கடிச்சு விட்டே சுவாமி எதனா பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னா ஒன்றும் தேவையில்லை, கடிச்சா கடிச்சிட்டு போறது, சுவாமி எதனா ஆயிடுச்சுல என்ன பண்றது அப்படின்னா. அவர் சொன்னாராம், கடித்த பாம்பு வலிதாகில் நான் விரஜா நதியிலே குளித்து பரமதநாதத்தை செவிப்பேன், கடியுண்ட பாம்பு வலிதாகில் கோனேரியில் குளித்து இங்க திருவேங்கடம் நான் செவிப்பேன் அப்படின்னா. இந்த கடிச்ச பாம்பு அதுக்கு பாய்சன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த உடல் போயிடும், பரமத்துக்கு போயிடுவேன். ஏன்னா உடையவர் சம்பந்தம் இருக்கா, பரமத்து தான் போறோம், அங்க விரஜா நதியில குளிப்பேன், பரமத்தை நான் செவிச்சு கைங்கரியம் பண்ண போறேன். கடியுண்ட பாம்பு தன்னை சொல்லிக்கிற, தன்னை பாம்புன்னு சொல்லிக்கிற. நான் ஒரு பாம்பு, என்னோட பாய்சன் என்னோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருந்ததுன்னா எனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்ப என்ன பண்ண போறேன், இங்க கோனேரியில போய் குளிக்க போறேன், இங்க திருவேங்கடம் நான் செவிக்க போறேன். அந்த ஒரு கன்விக்ஷன். நம்ம பாம்பு கடிச்சா நம்ம உடனே ஓடு, 911 கூப்பிடு, யாரை வர வைக்கலாம் பாருங்க பாப்போம். ஆனா அவளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கன்விக்ஷன் இருந்தது. அப்படி அந்த மலைக்கு போனால் அவ்வளவு பிரச்சனை இருக்கு, திரும்பி வருது நாள் காலம். இன்னைக்கு காரணம் இந்த காலத்தை பார்க்கணும் இல்லையா. அந்த வாரத்துல ஒருத்தர் கர்த்தாவா இருந்தால் அவர் என்ன பண்றா, 1 வருஷத்துக்கு திருமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நியமனம் வச்சிருக்கான். பொதுவாக என்ன நினைச்சா, ஏதோ மலைக்கே போகக்கூடாது. எதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த மலைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா சில பேர். அப்படிதான் சொல்ல, திருமலைக்கு போகக்கூடாது அந்த காலத்து சொல்லிட்டு இருந்தா, திரும்ப காலப்போக்கில் எந்த மலைக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு நியமனம் இருந்தது. போராத்து சில பேர் எந்த திருவேங்கடம் சந்திக்க போகக்கூடாது, அது எந்த திருவேங்கடமுடியார் சந்திக்க போகக்கூடாதுன்னு என்ன நியமனம்? கர்த்தாவா இருந்தால் என்ன பெருமாள் செய்யக்கூடாதா? அதுவும் திருவேங்கடம் செய்ய கூடாது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்றா பெரியவாள்னால், இதுதான் காரணம். மலைக்கு போயிட்டு வருதுன்னா சுலபமா போயிட்டு வர முடியாது, பல நாள் ஆகும், தடைப்பட்டு போயிடும். கர்த்தாவா இருக்கக்கூடியவர் அவர் மாசம் மாசம் செய்யணும் காரியம், அது தடைப்பட்டு போயிடக்கூடாது. ஒரு மலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வெயில எங்காவது விஷம் வந்துடுத்து, படுத்த படுக்க ஆயிட்டார், இல்ல வெள்ளம் வந்துடுத்து, மாடு விழுந்துட்டு, வண்டி விழுந்துட்டு, இப்படி அதான் சொல்லிட்டு வர முடியாம போயிட்டனால அந்த கர்த்தாவுடைய காரியம் தடைப்பட்டு போயிடும். அதுக்காக 1 வருஷம் போயிட்டு வரக்கூடாது. சரி, அது இருக்கக்கூடாது. காலக்கிரமத்தை அப்படியே ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. யாராவது போறேன்னு சொன்னா கூட இவ்வளவு போகக்கூடாதா, திருவேங்கடம் நாட்டை நீ வம்பு வச்சுக்காதே, அவர் பனிஷ் பண்ணிடுவார் அப்படின்னு
அவர் சேவிச்சா பனிஷ் பண்ணுவார்னா அப்புறம் என்ன தெரியல. சரி, அது இருக்கட்டும். அந்த காலத்துல அதனாலதான் சிஷ்யா யாரும் போகல அப்படின்னு சொல்லுவா, பொதுவா சொல்லுவா. சிஷ்யர் என்ன சொன்னா, இல்ல அங்க போய் இருக்க முடியாது, போராது குளிர் ஜாஸ்தி, குளிர் எறிவே வேங்கணும்னு ஆழ்வார் பாடி வச்சிருக்காரு. அங்க குளிர் தண்ணி குளிக்க அந்த காலத்துல வெந்நீர் போட்டு கதை யார் கொடுப்பா? இன்னைக்கு அது கீசர் போட்டா வந்துடுது தண்ணி. அந்த காலத்துல மடத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலகாலத்துல 3 மணிக்கு எழுந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னா நம்மளேதான் விறகு போட்டுக்கணும், முடியலன்னா பச்சை தான் குடிச்சிட்டு போகணும். அடியன் அப்படி பண்ணிருக்கேன், மடத்தை ஞாபகம் இருக்கு. எதிர்ச்சியர் மடத்தை தங்கி இருக்கும் போது காத்தால 3 மணிக்கு எழுந்து அங்க இருக்கா சொல்லிட்டா, நீங்களாம் வெளியூர்ல வந்திருக்கீங்க, உங்களுக்கு 4 மணிக்கு ஓடணும்னு ஆசை, நாங்க இங்க நித்தியமா இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது, நாங்க 6 மணிக்கு முன்னாடி எழுந்துக்க மாட்டோம், 6 மணிக்கு எழுந்தா வெந்நீர் போட்டு தரேன், 3 மணிக்கு எழுந்தா தர மாட்டேன். நாங்களாம் என்ன பண்றது, பச்சை தான் குளிச்சோம், பெருமாள் போய் சேர்க்கணுன்ற ஆர்வத்தினால வச்சுப்போம். எது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கடினம் துன்பங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பெரியவாள்லாம் போல சொல்லுவா. இருந்தாலும் அடியனுக்கு அப்படி சரியா தோணலை. ஏன்னா அங்க இருந்த பெரியவர்கள்லாம் உயர்ந்த ஆச்சாரிய புருஷாலாம் வந்திருக்காங்க கூட, அவெல்லாம் இப்படி நினைச்சிருப்பாள சந்தேகம் தான். அடியனுக்கு என்ன நெத்த தோணித்துன்னா, அப்படி புறப்பட்டு போயிட்டாலும் உடைய விட்டு பிரிஞ்சு போகணும், அந்த வருத்தத்தினாலதான் அவ மாட்டேன்னு சொல்லியிருப்பான்னு தோன்றது. சரி மலைக்கு போறேன்னு உடைய வரிச்சு ஆசைப்பட்டாலும் கிளம்பி போயிட்டாங்க, உடைய விட்டு பிரிஞ்சு போகணும். எத்தனையோ வருஷம் 2-3 வருஷம் ஆகலாம் திரும்பி வருது. அது வேண்டாம்னு தான் அவ பிரிஞ்சிருக்க மாட்டான்னு அடியன்னு தோன்றது. இருந்தாலும் அப்படி எழுதி வைக்கல. நம்முடைய பெரியவர்கள் என்ன எழுதிச்சுக்கன்னா, யாருமே அந்த சபையில எழுந்துக்கல, எல்லாருக்கும் அந்த மலைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு தயக்கம், பயம். அப்போ அனந்தானந்தன் சொன்னான், அடியேன் போகிறேன். அவர் மட்டும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன் ஆசைப்பட்டு செய்யும். அத்தாலே நமக்கு ஆச்சாரோட பிரிவு ஏற்பட்டாலும் அது ஆச்சாருடைய உகப்பு, அவருடைய மனசு திருப்திக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும்னு சொல்லிட்டு அவர் எழுந்து அடியேனை நியமிக்கணும்னு சொன்னாருன்னு. அப்போ அந்த இடத்துல உடையவர் சொன்னாராம், இந்த கூட்டத்துல நீ ஒருத்ததான் ஆண் பிள்ளை, நீ ஒருத்ததான் ஆண் பிள்ளைன்னு இடத்துல. அதுல இருந்து அவருக்கு அனந்தாழ்வான், அது வரைக்கும் அனந்தாரின்னு எப்படி பேர் சொன்னதில்ல, அங்கிருந்து அனந்தன் ஆண் பிள்ளைன்னு பேர் ஏற்பட்டது அவருக்கு. அதுதான் காலக்கிரமத்துல இப்போது அனந்தான் பிள்ளைன்னு ஆயிடுச்சு. இப்போ அடியவங்கள்லாம் அந்த பேர் வச்சிருந்தோம், திருமலை அனந்தான் பிள்ளை அப்படின்னு. என்ன கூட ஒருத்தர் கேட்டா, நீங்க பிள்ளை மாறா அப்படின்னு கேட்டா ஒருத்தர், இல்ல சொல்ல நாங்க பிள்ளை மாறு இல்ல, ஆண் பிள்ளை மாறு அப்படின்னு. அப்படி அவருக்கு அனந்தான் பிள்ளை அந்த பேர் ஏற்பட்டது. அவர் புறப்பட்டு போனார். ஆனா மலையில ரொம்ப வருஷம் இருந்தார், பல வருஷங்கள் கைங்கரியம் பண்ணார். என்ன கைங்கரியம்? புஷ்ப கைங்கரியம் பண்ண. இது ரொம்ப அடியார்கள் உகந்த கைங்கரியம். மாலாக்காரர் பண்ண கைங்கரியம், பெரியாழ்வார் பண்ண கைங்கரியம், இதெல்லாம் புஷ்ப கைங்கரியம். எம்பெருமானுக்கு ரொம்ப உகந்த கைங்கரியம். ஏன்னா அடுத்த பாசத்தை வருது, சிந்துபூ மகளும் திருவேங்கடத்து, 2ஆம் பாசம். ஒழியல் காலம் முடிஞ்சவொன்னு அடுத்த பாசம். அந்த வானவர்கள்லாம் வரா, கையில புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். பெருமாளை பார்த்த உடனே அவளுக்கு அந்த புஷ்பத்தை கொடுக்கணும் கூட தோணலையா. அப்படியே கையில இருந்து புஷ்பம் கீழே வந்து கவனிக்கவே இல்லை, அப்படியே ஓடுறா பெருமாள் சேவிக்கணும்னு. இன்னைக்கு அதை பார்க்கலாம். மலைக்கு போனான்னா அந்த சன்னதி கிட்ட போனா எல்லாரும் ஓடுவா உள்ள. அவன் இப்பதான் இப்படியே திருப்பி விட்டுறான், துவாரபாலாக்கள் திறந்து உள்ள விட்டானா எல்லாரும் பிடி கம்மி தான் உள்ள ஓடுறது. அவள் ஓடும்போது என்ன நடக்கிறது, கையில என்ன இருக்கு எதுவும் தோணாது அந்த சமயத்து. அது போல இவாளும் ஓடுறான். வானவர் கோணிடும், வானவர் மட்டும் இல்ல, வானவர் கோணான இந்திரன் எல்லாருமே ஓடுறான் உள்ள. ஓடும்போது இந்த பூக்கள்லாம் விழது. ஆனா அந்த பூக்கள் வாசனை மாறாம இருக்கு. சிந்து பூ மகிழும், அந்த சிந்தின பூக்கள் மகிழ்ந்துதான் இருக்கு. அப்படின்னா மகிழ்ச்சியில என்ன, அது செவ்வி குறையாமல் இருக்குது. சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து. அப்போ புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மலையில போய் தோட்டம் அமைத்தார், ஏரி வெட்டினார், பல கைங்கரியம் பண்ணார். அந்த தோட்டத்துக்கு ராமானுஜ நந்தம்னு பேர் வச்சார். யமுனை துறைவன் அந்த குளத்து பக்கத்துல வச்சார் படிக்கட்டு. அங்கதான் உட்காந்து பூ தொடுப்பார். அந்த முட்டுக்கள் எல்லாம் எடுத்து மலரத்துக்கு முன்னாடி பூ தொடுத்து எடுத்துட்டு போய் அங்க உள்ள நுழையும் போது மலரணும். ஏற்கனவே மறந்து பூவை வச்சு தொடுக்க கூடாது, முட்டுக்களா தொடுக்கணும். ஆனா அது எப்படி முட்டு இருக்கணும்னா, அது மலரத்துக்கு ரெடியா இருக்கணும். அதை தொடுத்துட்டு உள்ள போன உடனே அந்த சன்னதிக்கு நுழைஞ்ச உடனே அது மலரணும். மலர்ந்தால் அந்த முதல் வாசனை எம்பெருமான். ஏற்கனவே மலர்ந்ததுனால் நம்ம மூக்குல நுழைஞ்ச அந்த வாசனை, அது நுழையக்கூடாது. முதல் வாசனை எம்பெருமானுக்கு. எப்படி நம்ம தலிகை அபிஷேகம் பண்ணி மூடி எடுத்து போய் வச்சுட்டு அந்த திறந்த உடனே பெருமாள் முதல்ல அதை பார்க்கணும். முதல் நோக்கம் அவருக்கு, நம்ம எடுத்து பாத்திரக்கூடாது. முதல் அவருடைய திருக்கண்ணா முதல்ல வேணும். அதாவது அந்த மூதிய முகத்தை மூடிப்பாவா துணி வஸ்திரம் போட்டு. ஏன்னா அந்த வாசனையும் மூக்குல நுழைஞ்சக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு குரங்கு புத்தி, நமக்கு அந்த வாசனை பிடிச்ச உடனே நம்ம என்ன தோணுனா, சரி அம்சம் உடனே நம்ம சாப்பிட போறோம். நம்ம மைண்ட் அப்படிதான் போகும். அட இன்னைக்கு வாசனை இப்படி இருக்கே,
இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நமக்கு இது கிடைச்சிடும், அப்படிதான் ஐடியா போகும். நம்மள மூக்கெல்லாம் மூடிட்டு அதை மூடி வச்சு பார்க்காமல் அங்க கொண்டு போய் கொடுக்கணும். அனந்தாழ்வான் எப்படி கொடுப்பார்னு கேட்டால், வார்த்தா மலரின் கருத்து சொல்ற, கையை மறித்து கொண்டு போருவர் அப்படி. அந்த மலர் மாலையை பெருமாட்ட கொடுக்கும் போது கை பின்னாடி வச்சுருவான். இது நான் கொடுக்கல, இது என்னால் கொடுக்கப்பட்டது என்று என்னோட ஆச்சாரனால கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அந்த மாலை பத்தி ஒரு டீட்டாச்மெண்டோட கொடுக்கணும். நான் கொண்டு போய் கொடுத்தேன் பாரு, நான் கட்டி எடுத்து வந்துருங்க பாரு நீ அப்படின்னு நினைச்சு கொடுக்கக்கூடாது. அந்த ஈகோ கலக்கக்கூடாது. அகங்கார கர்ப்பம், அகங்கார கர்ப்பம் ஏற்படக்கூடாது. அவத்தியகரம், அவத்தியகரம்னா அது ஒரு நாசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய விஷயம். அதனால அந்த மாலையை தொடுத்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய புஷ்பகணியத்தை அந்த இடத்தை ஏற்பாடு பண்ண ஒரு நாள் இன்றளவும் நடக்கிறது. இது ஏதோ 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. இந்த அளவுக்கு அனந்தாழ்வான் தோட்டம் அங்க இருக்கு மலையில. அதில் இருக்கக்கூடிய துளசியும் அதில் இருக்கக்கூடிய மலர் மாலைகளும் பெருமாளுக்கு போகக்கூடிய முதல் பூக்களும் துளசியும் தோட்டத்தில் தான் போறது இனி வரைக்கும். அப்புறம் நிறைய ஊரும் அவருக்கு பல ஊர்களில் பல புஷ்பங்கள்லாம் வருது. தோட்டத்தில் ரொம்ப விளையாது, கொஞ்சம் தான் ஒரு தான் விளையும். ஆனால் முதல்ல நுழையக்கூடியது அந்த தோட்டத்தில் தான் போறது நீ வரைக்கும். அப்படி அவர் அந்த மலையிலே இருந்து எம்பெருமான் கைங்கரியம் பண்ணார். யாருடைய ஆணையினால? எம்பெருமானாருடைய ஆணையினால. அப்படி பலகாலம் அங்க இருந்ததுனால அவருக்கு திருமலை அனந்தாழ்வான் பேர் ஏற்பட்டது. எத்தனையோ விஷயங்கள் அந்த இடத்துல, பல ஐத்தியங்கள் எம்பெருமானுக்கும் அவருக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் சம்பாஷணை நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டா, ஒரு தடவை மாலையை தொடுத்துட்டு இருக்க, கட்டி முடிக்கல, கோயிலுக்கு போல. திருவேங்கடமுடியான் அர்ச்சகத்தை கேட்கறாராம், எங்க அனந்தாழ்வான காணும் இன்னைக்கு, ஆளை விட்டு வர சொல்லு. அவர் போய் அழைச்சிட்டு வர, அவர் வர முடியாது, இப்போ மாலை தொடுத்து முடிக்கல, இன்னும் மாலை தொடுத்து முடிச்சுட்டு வரேன்னு சொல்லு. எல்லாம் முடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வர, இங்கிருந்து புறப்பட்டு வச்சுப்போம். திருவண்ணாமலை கேட்கறாராம், என்னது இது, உன்னை வர சொன்னா உடனே வர வேண்டியதானே, என்னமோ நீ பாட்டுக்கு 6 முறை வரியே மெதுவா, என்ன நினைச்சிருக்கோ மனசுல? அது என் மனசு ஒண்ணு இல்ல சுவாமி, தேவருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், அது மாலை தொடுத்துட்டு அது கட்டி முடிக்கல, கூட்டோடனே ஓடி வந்தா மாலை ஃபுல்லா ரெடியா இருக்காது, அதுக்காக தான் லேட் ஆகி வந்தேன், தப்பு ஒண்ணு இல்லையே. பெருமாள் சொன்னா அதெல்லாம் கிடையாது, நான் சொன்ன கூட அந்த சமயத்தை வந்திருக்கணும், நீ இனிமே இஷ்டத்துக்கு வந்தா என்ன அர்த்தம், மலையை விட்டு இறங்கி போ, நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், 2 விஷயம் இந்த இடத்துல பாத்துக்கோ. முதல்ல பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலைன்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. அப்படின்னு அர்த்தம், நீ இங்க வந்தவன் தான், இந்த மலையில நீ எப்பவுமே இல்ல, நீ ஒரு காலத்துல வந்தான், உனக்கு முன்னாடி வராக பெருமாள் இருந்த, நீ இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்க, பின்னாடி நான் வந்திருக்கேன். ஒரு ஹோட்டல் இருக்க வச்சுப்போம், நீ ஃபர்ஸ்ட் ரூம் போட்டிருக்க, நான் 2வது ரூம் போட்டிருக்கேன். நீ 2வது ரூம் போட்ட ஆளை பார்த்து நீ காலி பண்ணி போக சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? ஹோட்டல் ஓனர் வேணா சொல்லலாம், அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? அப்படி சொல்ல நான் கடையெல்லாம் போக முடியாது. அப்படியே நான் போகணும்னு நினைச்சா கூட, இங்க நான் வந்தது நீ கூப்பிட்டு வரல, நீ ஆசைப்பட்டு நான் வரலைங்க, என்னுடைய ஆச்சாரியன் உடையவர் இங்க அனுப்பிச்சு வச்சார், அவர் ஆசைக்காக நான் இங்க வந்தேன். அவர் திரும்பி வாழ் சொன்னா போவேனே ஒழிய நீ திரும்பி போக சொன்னா நான் போக முடியாது. அப்போ அது என்ன ஒரு நிஷ்டை, ஆச்சாரியனே தனக்கு எல்லாம் என்று இருக்கக்கூடிய இந்த நிஷ்டை, இது மதுரகவி நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆச்சாரியனே தனக்கு எல்லாம்னு முதல்ல யார் சொன்னா அப்படி பார்த்தோம்னா மதுரகவி தான் சொன்னார். இவ ஆச்சாரர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்த ஆழ்வார்கள் ஒருவரான அவர் தேவமத்தரியேன், எனக்கு தெய்வம் நம்மாழ்வாரை தவிர வேறு ஒருவர் இல்லை, திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கைய போல திருவுரு காண்பன். அந்த ஆச்சாரியனை விட்டு திரும்பி வந்தால் அப்பத்தான் இந்த பெருமாளி உருவத்தை நான் பார்ப்பேன். ஒருவேளை நான் ஆச்சாரியர் பிரிந்து வரும்படியா ஆகிவிட்டால் அப்போதான் எனக்கு இந்த பெருமாளுடைய கரிய திருவுரு கண் படுமை ஒழிய பொதுவாக என் கண்ட படக்கூடியது என்னுடைய தெய்வமான நம்மாழ்வார் தான் அப்படின்னு மதுரகவியாக சொன்னார். அந்த மதுரகவி சொல்படியே வருந்தார். ஸ்ரீரங்கத்துல மணவாள காலத்துல அவரை கேட்டாராம் சில பேர், சுவாமி இந்த வருஷம் எப்படி நிலவரம் இருக்கும், சாஸ்திரங்கள்லாம் இதெல்லாம் ஜோசியம்லாம் சொல்றது என்ன சொல்றதுன்னு கேட்டாராங்க. இந்த சந்திர கலை இருக்கு இல்லையா, வளர்பிறையில ஒரு கலை, தேய்பிறையில ஒரு கலை. அந்த வளர்பிறையில அது இப்படி ஒரு பக்கமா சாயும், தேய்பிறையில ஒரு பக்கமா சாயம். அது கேட்கிறார், சந்திரகலை அது வடகோடி சாய்ந்தால் சுபிக்ஷம், வளர்பிறையில வடகோடி சாய்ந்தால் சுபிக்ஷம்,
தேய்பேரில தென்கோடி சாய்ந்தால் துர்பிக்ஷம் இப்படின்னு ஒரு சாமானிய வழக்கு வசனம் இருக்கு. அப்போ இந்த சமயத்துல சந்திரகலை தென்கோடி சாஞ்சிருக்கா வடகோடி சாஞ்சிருக்கான்னு தெரியல. இந்த வருஷம் நமக்கு சுபிக்ஷமா துர்பிக்ஷமா தேவரை தான் சாதித்தருடன் கேட்டான். அது ஒரு கதையா சொல்றாரு. அப்படின்னு இப்படிதான் நடந்தது இல்லை, இது ஒரு கதையா சொல்லுவார். அப்போ அவர் சொன்னாராம், தென்னரங்கர் சீரொழுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியை நிலையாக பெற்றோம். இப்படி நம்ம இருக்கச்சே சந்திரகாலை தென்கோடி சாய்ந்தால் என்ன வடகோடி சாய்ந்தால் நமக்கு என்ன அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா? இதை பத்தி நம்ம கவலைப்படலாமா? ஏன்னு கேட்டால் நம்ம அந்த நிலையில இருக்கும். என்ன நிலை? மதுரகவி சொற்படியை நிலையாக பெற்றோம். அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் கண்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல். மதுரகவி என்ன சொல் சொன்னாரோ அதிலே நாம் நிலையாக இருக்கும். அது என்ன சொல்? ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிற சொல் தான் மதுரகவி சொன்ன சொல். ஆச்சார அபிமானமே உத்தாரகம் இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலைதான் மதுரகவி சொன்னார். அந்த நிலைப்படி அனந்தாழ்வான் இருந்தார். அது திருவேங்கடம் நான் பார்த்து சொன்னாரா, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு தேவருடைய நிலை இது, மதுரகவியுடைய நிலை. அதனால இன்று முதல் நீரும் உம்முடைய சந்ததியினரும் உம்முடைய சிஷ்யர்களும் ராமானுஜதாசன் சொல்லிக்காமல் அடியே மதுரகவிதாசன் சொல்லிக்கணும். மதுரகவிதாசன் சொல்லிட்டா அப்ப ராமானுஜ சம்பந்தம் இல்ல அர்த்தம் இல்லை. ஏன்னா மதுரகவிதாசன் சொன்னது என்ன அர்த்தம்? அதன் உள்ள அர்த்தம் ஆச்சாரியனே எல்லாம் நினைக்கிறது தான். அதான் அர்த்தம். மதுரகவிதாசன் சொல்லிக்கிறியா ராமானுஜதாசன் இல்லையான்னு கேட்டுக்கூடாது. அது உள்ளர்த்தம் ராமானுஜதாசன் தான். ஆனால் வெளியில சொல்லிக்கிறது மதுரகவிதாசன். ஏன்னு கேட்டால் திருவேங்கடமுடியான் நியமனம் அப்படி சொல்லிக்க வேண்டிய என்று உம்முடைய ஆச்சாரிய அபிமானம் இதனால வெளிப்படுகிறது. என்ன வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, திருவேங்கடமுடியான் நியமிச்சிருக்காருன்னா அவருக்கு தனியன் கொடுத்ததும் திருவேங்கடமுடியான் தான், அனந்தாழ்வானுக்கு தனியன் கொடுத்ததும் திருவேங்கடமுடியான் தான், தாசிநாமத்தை கொடுத்ததும் திருவேங்கடமுடியான் தான். அதனாலதான் அடியேன்னு இன்னும் வரைக்கும் அடியன் மதுரகவிதாசன் சொல்லிக்கிறேன். அது எழுதும்போது பத்தி என்ன பண்ணுவோம்னா, அடியேன் தாசானுதாசன் சரமாவதிதாசன் மதுரகவிதாசன் எழுதிப்போம். வெறுமை மதுரகவிதாசன் எழுதிக்கிறது. அந்த சரம நிலை இருக்கு இல்லையா, ஆச்சாரியனே எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சரம பருவ நிஷ்டை இருக்கே, அது இந்த அனந்தாழ்வானுடைய வம்சத்தவருக்கு ஏற்பட்டதுன்னு அந்த இடத்துல பத்தி எழுத வழக்கம் இருக்கு இன்னி வரைக்கும். அப்போ இந்த சுவாமி சில ஒர்க் எழுதியிருக்காரு. இப்ப கொஞ்ச நாள் செய்ய சொல்லி ராமானுஜ சதுஸ்லோகி எழுதியிருக்காரு, கோதா சதுஸ்லோகின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் திருவாய்மொழிய தனின்னு எழுதியிருக்காரு. இப்ப கோதை பத்தி எழுதினா அப்படின்னு கேட்டா, இவருக்கு ஆண்டாளுக்கு ரொம்ப ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. சுவாமி பரவதிச்சது திருவாடிபுரத்தில், பிறந்தது சித்திரை பரவதிச்சது திருவாடிபுரம். சரி, அதுக்கு பல ஐத்தியம் கதைகள்லாம் இருக்கு. அவருக்கும் ஆண்டாளுக்கு ஒரு கனெக்ஷன், அது தனி விஷயம். சரி, அதனால கோதா பத்தி எழுதினா சொன்னால், இப்ப மதுரகவிதாசன் சொல்லிக்கிறாரு, ஒரு மதுரகவி பத்தி எழுதியிருக்கணும். அதை பத்தி எழுதாமல் ஏன் ராமானுஜ பத்தி எழுதினான்னு கேட்டா, அதை சொன்ன மதுரகவிதாசன் சொல்லி உள்ளர்த்தம் ஆச்சாரிய சம்பந்தம் தான். அப்போ தன்னுடைய ஆச்சாரியனுடைய ராமானுஜரை பத்தி அவர் சதுஸ்லோகி எழுதாம வேற யாரை பத்தி எழுத போறார்? கடைசியாக சொன்ன தனியன் திருவாய்மொழி ஒரு தனியன் எழுதியிருக்கார். எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ மொழிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன், ஐந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற. என்ன சொல்றாருனால், திருவாய்மொழியுடைய அந்த அர்த்தங்கள் திருவாய்மொழி என் நெஞ்சிலே தரிக்கும்படியாக உடையவரே நீர் செய்ய வேண்டும். ஆழ்வார் போய் கேட்கிறார், ஆழ்வாரே உம்முடைய சொற்கள் என் நெஞ்சிலே பதிய வேண்டும், அதன் அர்த்தம் என் நெஞ்சிலே பதியணும்னு ஆழ்வார்கிட்ட போய் கேட்கலாம். உடையவர்கிட்ட போய் கேட்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி உடையர் தமிழ் தெரியாது சொல்ற மூடர்களுக்கு இதுவும் ஒரு பதில். ஏன்னா உடனே அடுத்த பாச சொல்ற, பிறப்பித்த தாய் தான் நம்மாழ்வார், வளர்த்த இடத்தாய் ராமானுஜன். திருவாய்மொழிக்கு 2 தாய்மார்கள், ஒரு தாய் பெற்றெடுத்த தாய் அது நம்மாழ்வார், வளர்த்தெடுத்த தாய் ராமானுஜன். ஒருத்தி பெத்தா ஒருத்தி வளர்த்தா. பெத்தவளோட வளர்த்தவள் தான் ஏற்றம் ஜாஸ்தி. எங்க பார்க்கிறோம்னா கிருஷ்ணன் பாக்குறோம். பெத்தெடுத்தவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. தேவகி ரொம்ப ஒரு யாரும் அவ்வளவு லட்சியம் பண்ணதா தெரியுது. இது இங்க கொஞ்சம் இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு, அவ்வளவு. யசோதைக்கு எவ்வளவு பேச்சு, எவ்வளவு பேர் அவளை புகழ்ந்து பாடுறான். சாமானிய பாட்டுகள்லாம் கூட சொல்ற, தாயே யசோதா அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படின்னு எல்லாருமே கொண்டாடக்கூடியவள் அவள் தான், யசோதை தான். அதைத்தான் குலசேகர பெருமானும் சொல்றார், எல்லாம் அவள் பெற்று விட்டால் நான் பெறவில்லையே தேவகி புலம்பிய புலம்புன்னு பாடுறாரு. எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அந்த பாக்கியெல்லாம் அவளுக்கு கிடைச்சது. அப்போ வளர்த்த தாய்க்கு தான் ஏற்றம்.
அப்படின்னா உடனே அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன விஷயம் சொல்றாருனால் அந்த பெத்த தாய் வளர்க்கலன்னு தெரியாது. ரொம்ப பெத்துட்டு போயிட்டாவோ இவதான் எடுத்து வளர்த்துருக்கான் அப்படின்னா அவளுக்கு தான் ஏற்றம். ஆக ராமானுஜர் தான் வளர்த்த தாய் திருவாய்மொழிக்கு. அதனால அவர்கிட்ட போய் கேட்கிற திருவாய்மொழி அர்த்தமெல்லாம் என் நெஞ்சிலே பதிந்து இருக்க வேண்டும். எந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முடிந்தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். எதுக்கு? ஐந்த வெறும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம்பர். இவர் மட்டும் அப்படி சொல்லல, பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள்னு ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரே கண்டம் தான், ஒரே த்ரோட்டு தான். இவர் சொன்னா அவர் சொல்றாரு, அவர் சொல்றா இவர் சொல்றாரு. அது ஆழ்வார்களுக்கு மட்டும் இல்ல, ஆச்சாரியர்களுக்கும் பொருந்தும். பெரிய திருமொழியில தனியின் பாருங்க, எம்பார் எழுதியிருக்கார். எங்கள் கையே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா தொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்க மனம் நீ எனக்குத்தான். அவர் அங்க அதான் சொல்றாரு. ராமானுஜர் விண்பாட்டார், எங்கள் கையே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்த தவறாக. யாரும் சங்கை கெடுத்தார? எந்த சங்கை கெடுத்தாரு? சங்கையெல்லாம் கெடுக்கலப்பா, சங்கையே கெடுத்தார். சங்கைனா டவுட், நம்ம மனசுடைய டவுட்ஸ் எல்லாம் கெடுத்தார்னு அர்த்தம். சங்கை கெடுத்த தவராசா பொங்கு புகழ் மங்கைய கோணிந்த மறை ஆயிரம் அனைத்தும். திருமங்கையோட 1000 பாசங்கள் இருக்கே, அதனுடைய அர்த்தம் எல்லாம் என் மனசிலே பதியும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் எம்பார் அந்த இடத்துல பிரார்த்திக்கிறேன். அதேதான், எவ்வளவு ஒரேதான். இவர் சொன்னா அவர் சொல்ல போற, அவர் சொன்னா இவர் சொல்ல போற. அப்படி அனந்தாழ்வான் உடையவரை பத்தி ஒரு பாசுரம், கோதா பத்தி ஒரு பாசுரம், அதே மாதிரி உடையவத்தை விண்ணப்பம் பண்றார். இந்த மாதிரி எனக்கு திருவாய்மொழி ஆயிரம் மனசை தங்கடம் முடியும். அப்படியாக உயர்ந்த இவர் சில விஷயங்கள்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம இந்த அளவுக்கு சேவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். அப்படி மலையில இருந்து பல காலம் கைங்கரியம் பண்ணவர். பெருமாளுடைய அந்த திருமுக மண்டலத்துல அந்த நம்ம பச்சை கருப்பு வச்சிருக்கல இனி வரைக்கும், அவருடைய அந்த முகவாக்கட்டையில அந்த கைங்கரியம் இவருதுதான். கடப்பாறை குத்தி விட்டார் பெருமாள், அதுவும் ஒரு கைங்கரியம். அதுக்கப்புறம் பச்சை கரும்பு வச்சு இனி வரைக்கும் அந்த பச்சை கரும்பு ஸ்ரீபாதர் நம்ம எல்லாம் கிடைக்கிறது. அந்த பச்சை கரும்புக்கு பெருமாள் என்ன பேர் வச்சார் பாருங்க, ஸ்ரீபாதர் எழுன்னு வச்சாரு. அடியவருடைய பாத துகள் அப்படின்னு பெருமாள் தெரிஞ்சிருக்காரு அந்த பச்சை கருப்பு. அப்படி மலை இருந்தார். மலையில இன்னைக்கு பெரிய ஜீயர் மடம் பார்க்கணும் இல்லையா, அந்த பெரிய ஜீயர் மடத்தை நிர்வகித்தவர் எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் இவருடைய சிஷ்யர் ஒருத்தர் எடுத்துதான் முதல்ல அந்த மடத்துல வச்சார் ஜீயர். அனந்தாவோட சிஷ்யர் தான். அப்படி மலைக்கு வந்தாரு பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த மலையில வந்து காலட்சேபம் பண்ணார். அனந்தா வந்து அழைச்சிட்டு போனார் மலைக்கு மேல. முதல்ல உடைய ஏறி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த மலையே உடம்பு, இந்த திருமலையே ஆதிசேஷன், அது மாதிரி நான் காலை வைக்க மாட்டேன்னு சொல்லும் போது அனந்தாழ்வாலும் சரி பெரிய திருமலை நம்பி வரலான்னு சொன்னா, இப்படி தேவரையே இப்படி சொல்லிட்டா பிற்காலத்துல யாருமே வரமாட்டான் மலைக்கு ஏறி, அதனால வந்துதான் ஆகணும்னு சொல்லி மலை காய்ச்சின்னு போனான்னு பார்க்கணும். அப்படி மலைக்கு போகும்போது அந்த தோட்டத்தை கொண்டு போய் காண்பிச்சார். இந்த மாதிரி தோட்டம் நிர்வாகம் பண்ணி இந்த மாதிரி புஷ்ப கைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, வளர்த்ததனால் பயன்பெற்றேன்னு அணைச்சிருந்தார். அதோட ஒரு பாக்கியம் என்ன ஒண்ணு அவருக்கு, எம்பெருமான அணைச்சிருந்தார், உன்னை பெற்ற பாக்கியம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. அப்படி அனந்தாவளம் பல கையிலே பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஐத்தியம் மட்டும் சொல்லிட்டு அடியை முறைச்சிக்கிறேன், நான் எவ்வளவு டைம் ஆச்சு தெரியல வழக்கம் போது. பல ஐத்தியங்கள் உண்டு அவரை பத்தி. இந்த ஐத்தியம் வார்த்தாமாலையும் கிரந்தத்தையும் வருது, குரு பரம்பரை பிரபாவத்தையும் வருது. பராசரப்பட்டருக்கும் இவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். அனந்தாழ்வானுக்கும் பராசரப்பட்டருக்கும் நெருங்கிய தொடர்பு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சமயம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பராசரப்பட்டர் போய் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்னன்னு கேட்டார். அவருக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இது நீ திருமலை அனந்தாழ்வான் போய் கேட்டு வானம் சார். அவரும் புறப்பட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி திருமலை வரைக்கும் யாத்திரையா போய் எங்க மலையில போய் அனந்தாழ்வான் திருமாலைக்கு போற. இங்க திருமாலைக்கு போனால் ததியாரம் நடந்துட்டு இருக்கு, உட்கார்த்த இடம் இல்லை. இந்த சுவாமி ஓரமா நின்று இருந்தாராம். ததியாரம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அனந்தாழ்வான் பார்த்துட்டு ஒரு யாத்திரைகள் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கிறார், சுவாமி எந்த ஊர் என்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி திருவரங்கத்துல வந்திருக்கேன்னு சொன்ன உடனே வாரம்னு சொல்லி அழைச்சிட்டு போய் தானும் அவருமாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அமுது செய்தார்கள். எல்லாம் முடிச்ச உடனே எல்லாம் கேட்டாரா என்ன விஷயமா வந்தின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பராசரப்பட்டர் என்னை நியமித்து அருளினார், மலைக்கு போய் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்னன்னு உங்ககிட்ட கேட்டு வர சொன்னார். அவர் பதில் சொன்னாராம், 4 வரி சொல்றாரு. கொக்கை போலே இருக்கும், கோழியை போலே இருக்கும், உப்பை போலே இருக்கும், உண்மை போலே இருக்கும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். நான் ஒண்ணும் புரியல. இப்போ கொக்கு கோழி என்னமோ சொல்றாரு. ஸ்ரீ வைஷ்ணவன் கோழி பத்தி பேசலாமா? கோழி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அது பெரிய பிராயசித்தெல்லாம் பண்ணணும்.
நாய் வீட்டுக்குள்ள இருந்தா பெரும் பிராயசித்தம் பண்ணும். பூனையுடைய ஒரு முடி உடம்புல பட்டுக்கிறது பெரிய பிராயசித்தம் பண்ணும். இன்னைக்கு பூனை நாயெல்லாம் வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமா சுதந்திரமா உலவி நம்ம மேல விழுந்து போறது எல்லாம் பண்றது. ஒரு தரம் திருவரங்கத்துல வாசல்ல புறப்பாடுக்கு பராசரப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் வரவே இல்லை, காத்துட்டு இருக்காரு. என்ன காணும் பெருமாள், ரொம்ப நேரமா காணுமே. யாரோ போற கேட்டா என்னாச்சு, ஏன் இன்னைக்கு என்னாச்சுன்னா, இல்ல கோயிலுக்குள்ள ஒரு நாய் நுழைஞ்செடுத்து அதனால சம்பரோஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உடனே ஓடினான் கோயிலுக்கு. இல்ல பெருமாள் போய் நின்றாராம். ஒரு சாமானிய நாய் ஒரு நாள் உள்ள நுழைஞ்சதுக்கே நீ சம்பரோஷம் இருந்தால் இந்த அடி நாயேன் ஒவ்வொரு நாள் நுழைறேனே, இது சரியா? எவ்வளவு சம்பரோஷம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நாய் நுழையக்கூடாது, பூனை நுழையக்கூடாது, கோழி நுழையக்கூடாது. அது சொல்ல வேடிக்கை, பிராமணாத்துல கோழி நுழையவே கூடாது. இந்த காலத்துல என்னென்னமோ நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய, ஆனால் ஆண்டாள் பாடியிருக்கா, கோழி அழைப்பதன் முன்னம்னு பாடியிருக்கா, கோழி வெத்தி வெளியே பாடிருக்கா. ஆண்டாள் பாடலாமா அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற, ஆண்டாள் கோபிகா பாவனில் இருந்தா, பிராமணச்சியா பாடல, கோபிகா பாவனில் இருந்தா, அதனால சரி அதெல்லாம் பாடல. எருமையை பத்தி பாடியிருக்கா, கோழியை பத்தி பாடியிருக்கா, அதெல்லாம் சரி. இவர் சொல்றார் கோழியை போல இருக்கும். கோழியை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், முதல்ல முன்னாடி கொக்கை சொல்றார், கொக்கை போல இருக்கும். நான் முதல்ல கொக்கு என்னன்னால் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரவளவும் வாடி இருக்குமான்னு கொக்கு. கொக்கு இருக்கே, நீர் ஜலமே நின்று இருக்கும், நீர்க்கரை நின்று இருக்கும், குட்டி குட்டியா மீன்லாம் ஓடும், லட்சியமே வேண்டாது. அதுக்குன்னு ஒரு சைஸ் மீன் வரும், அது வரைக்கும் வாடி இருக்கும். வெறுமை இருக்காது, வாடி போய் நின்று இருக்கும். வாடினாலும் சரி போற வர குட்டி மீன் முடிச்சுட்டு மாட்டேன், எவ்வளவு பசியா இருந்தாலும் சரி விடமாட்டேன். அந்த பெரிய கரெக்டான மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், எத்தனையோ அல்பசாரங்கள் அசாரங்கள் எல்லாம் நம்ம முன்னாடி வரும், அதெல்லாம் லட்சியம் பண்ணக்கூடாது. அதான் தேவையில்லை. வேதங்கள் எவ்வளவு சொல்றது, ஞான மார்க்கம் இருக்கு, கர்ம மார்க்கம் இருக்கு, பக்தி மார்க்கம் இருக்கு, இந்த மார்க்கம் இருக்கு, அந்த மார்க்கம், யாகங்கள் பண்ணு, ஹோமங்கள் பண்ணி, இதை பண்ண தப்பு என்னென்னமோ சொல்லுவது. இந்த வேதத்தை சொல்லிக்கே பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். கடைசியில சில விஷயங்கள் மறைச்சு மறைச்சு சொல்லுவோம். என்ன ஆச்சாரிய பக்தி, பாகவத பக்தி, இதெல்லாம் கடைசியில் சொல்லும். அது வரை வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அது கொக்கு மாதிரி இருக்கணும். கொக்கு நீர்க்கரையில் இருக்கணும். நீர் சின்ன சின்ன மீன் வேண்டாதெல்லாம் காமிக்கும், நண்டு இதெல்லாம் காமிக்கும். நமக்கு தேவையில்லைன்னு கொக்கு வெயிட் பண்ணும். நம்ம எப்படி இருப்போம், நீர்வண்ணன் கரையில் இருக்கும். நீர்வண்ணன் பக்கத்தில் நம்ம நின்று இருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வேண்டாதெல்லாம் நிறைய கம்பேர் கண்ணு முன்னாடி, இந்த ஹோமத்தை பண்ணா அது கிடைக்கும், ஜோதிஷ் ஹோமம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், இந்த ஹோமத்தை பண்ணா எதிரி அழிக்கலாம், நீ கர்ம வழியில போலாம், நீ ஞான வழியில போலாம், பக்தி மார்க்கத்தை போகலாம், எல்லாம் சொல்லுவார். பகவத்கீதையில 18 இதெல்லாம் சொல்லிட்டு வர. அவ்வளவு சொல்லிட்டு கடைசியா சொல்ற சர்வ தர்மான் பரித்தியஜன, இது வரைக்கும் சொன்ன தர்மத்தெல்லாம் விட்டுவிடு. அது போல நீர்வண்ணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், சுவாமி தெரியும் ஏன் நீர்வண்ணன் நான் சொல்றேன், நாம் அசாரத்தெல்லாம் விலக்கி விட்டு சாரமான விஷயத்துக்காக காத்திருக்கணும். சரி, அடுத்து என்ன, கோழியை போல இருக்கணும். கோழி என்ன பண்ணா, அந்த குப்பையெல்லாம் போட்டு கடனும், கிளறி 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 நெல்மணியை தேடும், தேடி சாரமான விஷயத்தை எடுத்துக்கும். அப்ப ஸ்ரீவேஷ் என்ன பண்ணா, இதே போல முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் தேடி 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 வேண்டாததெல்லாம் விலக்கி விட்டு சாரமான விஷயத்தை தேடி எடுத்துக்கும். அது கோழியமா இருக்குது. உப்பை போல இருக்கும். உப்புன்னு என்ன, பண்டம் பண்றோம், நம்ம ஒரு பதார்த்தம் பண்றோம் சாப்பிடறதுக்கு, உப்பு போடணும், அதுல சரியான அளவை போடணும். உப்பு போடாட்டால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு போடாட்டால் ரசிக்காது. ஆனா உப்பு போட்டா என்ன பண்ண, காணாம ஒரு பதார்த்தத்தை போடுறோம், ஒரு காய்கறி அது போடுறோம், காய் போட்டா அது முதக்கம் வந்து தெரியும் நமக்கு, பருப்பு இருக்கு தெரியுது, இந்த காய் எல்லாம் இருக்கு தெரியுது, உப்பு எங்க போச்சு தெரியாது, காணாம போயிடுது. ஆனால் உப்பு இல்லாமல் சுவைக்காது. ஆனா இருக்கு, ஆனா இருக்குன்னே தெரியாது. ஸ்ரீவைஷ்ணவம் இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. அவன் இருக்கான்னு தெரியக்கூடாது. கோஷ்டி, ஒரு ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டி இருக்குன்னா, நான் இருக்கேன்னு முன்னாடி எல்லா முன்னாடி நிக்க முடியாது. முன்னின்றா என்று தோழிமாறும் அன்னையரும் முனிது, முன்னாடி நிக்காது, அடங்கி இரு. நீ இருக்கிறது தெரியக்கூடாது, ஆனா இருக்கணும். உன்னுடைய குரல் அங்க கேட்கணும், சுவை சேர்க்கணும். உன்னுடைய பிரசன்ஸ் எல்லாருக்கும் இன்பத்தை வரவழைக்கணும், சுவை கொடுக்கணும். ஆனா இருக்கிறது தெரியக்கூடாது. நான் தான் இருக்கப்ப முன்னாடி போய் நிற்கக்கூடாது. இந்த லட்சம் சொல்லிட்டு கடைசி உண்மை போல இருக்கணும். அந்த பாகவதரை பார்த்து, அந்த ஸ்ரீவிஷ்ணு பார்த்து சொல்றது உண்மை மாதிரி இருக்கணும். ஏன்னால் அவர் அப்படித்தான் இருந்தார். ஆச்சாரியன் என்ன பண்ணார், பராசரப்பட்ட திருவங்கத்தை கேட்கற கேள்வியை ஸ்ரீவைஷ்ணவ லட்சம் சொல்லுது.
அவர் என்ன பண்றாரு, பதில் சொல்லாம நீ போய் மலையில போய் கேட்டுக்கோங்க, வேற வேலை இல்லை. கேட்டா கேள்வி பதில் சொல்றா, புரிஞ்சுது, கேட்டுன்னு போறதை விட்டுட்டு எங்கேயோ இன்னொரு ஊருக்கு போனோமா, அவர்கிட்ட போய் கேட்கணுமா, இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு நினைச்சுக்காமல் சுவாமி நியமனம் அப்படின்னு கிளம்பிட்டார். உடனே அந்த ஆச்சாரிய நிஷ்டை அவர் காண்பிக்கிறார். அங்க போய் என்ன பண்ணார், அவர் அந்த விஷயம் கிடைக்கணும்னு வெயிட் பண்றாரு. போய் ஏதோ ஒண்ணு கிடைச்சுன்னு வாங்கிட்டு வந்துள்ள, இல்ல போற வழியிலே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நான் பாத்துட்டு அனந்தாழ்வானே, வர்ற வழியில இங்க ஒருத்தர் மீட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு அனந்தாழ்வான் கண்ணில் பட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிட்டுன்னு வந்துட்டார். மலைக்கு தான் போனார். அங்க போய் என்ன பண்ணாருன்னா கோஷ்டியில் அப்படியே நின்றாரு ஓரமா. வந்தேன், இவ்வளவு வெளியூரே வந்திருக்கேன், பசியோட வந்திருக்கேன், இவ்வளவு உட்காந்து சாப்பிட்டு கடை என்ன உட்கார சொல்ல, வாங்க ஒரு இலைய போடும், புல்லட்டா வெளில போடும், இல்ல அப்படி கொஞ்சம் அவர் நகர சொல்லி அப்புறம் உட்காந்துருக்கேன் அப்படிலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டார். கடைசியில் அனந்தாழ்வான் நான் பார்த்துட்டு அழைச்சிட்டு போய் அவரு கூட உட்காந்து அவர் அமுது செய்தான்னு பார்க்கணும். அப்ப அவர் சொல்றாரு, உண்மை போல இருக்கும் அந்த ஆச்சாரிய நிஷ்டை, அந்த ஒரு சாரமான விஷயத்துக்கு வெயிட் பண்றது, அடங்கி இருக்கிறது, எல்லா லட்சணமும் உமக்கு பொருந்தி இருக்கு, அதனால ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் உண்மை போல இருக்கும்னு அவர்கிட்ட சொன்னார். அதை கேட்டு அவர் புறப்பட்டு திருவனத்தை வந்தார். அப்படி பார்க்கணும். இது ஒரு விஷயம் பார்க்கணும்னா இந்த விஷயத்துல இவரை பார்த்தா சொன்னார், பொதுவா தான் சொன்னார். ஆனால் இதை ஒருவேளை அடியனுக்கு தோணுது, உடையவரே மனசு வச்சு சொன்னாரோன்னு நம்ம பார்க்கலாம். இவ்விஷயங்கள் உடையவருக்கும் அப்படியே பொருந்தும் நம்ம பார்க்கணும். குக்கை போல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா முதல்ல, ஏதோ விஷயங்கள்லாம் போறது, தனக்கு வேணுங்கிற விஷயம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது உடையவருடைய அவருடைய வைபத்தை பறக்க காண்றோம், பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். எத்தனையோ முயற்சி எடுத்திருக்காரு, எத்தனையோ அவர் நினைச்சிருந்தாருனால் அந்த பிரம்மராட்சத்தை ஓட்டினார், அந்த ராஜாவுடைய குமாரத்தை கிட்டே இருந்து அவர் சொல்லி வா என் கோட்ல இருந்து சொன்னா இருந்துக்கலாம் கூடி, அப்படிலாம் ஒன்னும் இருக்கு இல்ல, தனக்கு இருவனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதே போல அந்த பஞ்ச ஆச்சாரியர்கள் அவர் ஆள வந்தார், நியமனம் பண்ணார், காத்திருந்தார். அதுக்காக அவ நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது கத்துக்கச்சே ஒரு வருஷம் போய் உடையவர் அந்த திருமலை அடிவாரத்தில் உட்கார்ந்து ராமாயண காலட்சேபம் பண்ணான்னு பார்க்கணும். அது கூட அந்த மலை அடிவாரத்தில் அடிப்புலின்னு பேரு. அந்த புளிய மரத்துக்கு அடியில, அந்த புளிய மரத்துக்கு நம்ம சமுதாயம் நிறைய சம்மந்தம் ஏன் தெரியல. ஆழ்வார் திருந்து புளிய மரத்து அடிலாம் உட்கார்ந்தார் ஆழ்வார். இவர் திருமலையில புளிய மரத்து அடிலாம் உட்காந்து காலட்சேபம் கேட்டார். அந்த புளிய மரம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரம் அடிப்புலின்னு பேரு. அது இப்ப அலிப்பிரின்னு எடுத்து அலிப்பிரின்னு ஒன்னும் அர்த்தம் புரியல எனக்கு. அடிப்புலின்னு பேரு. அந்த புளிய மரத்துல உட்காந்து ஒரு வருஷம் இவருக்கு இருந்த ஞானத்துக்கு பிரம்மச்சாரியாக இருக்கும் போதே அந்த வேதா வசனத்துக்கு தன்னுடைய குருவான யாதவ பிரகாசன் அபார்த்தம் பண்ணுகிறான்னு கண்டுபிடித்து சொன்னவர்கள். இவருக்கு இருக்க ஞானம் அபார ஞானம். ஒரு வருஷம் உட்காந்து காலட்சேபம் பண்ணிதான் ராமாயணத்தை கத்துக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் தேடி சமாச்சாரத்தை ஒரு ஆச்சாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை காண்பிக்கிறார். அவசரப்படக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஒரு குக்கு வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளவு சுவாமி படிச்சு சாரமான விஷயத்தான் கழிச்சார் நமக்காக. அவருடைய ஒரு நவரத்னம் சொல்லக்கூடிய அந்த ஒர்க்ஸ்ல ஒரு ஒர்க்குக்கு வேதாந்த சாரம்னே பேர். வேதாந்தத்துடைய சாரத்தை தான் எடுத்து கொடுத்திருக்காரு நமக்கு. ஸ்ரீபாஷ்யம் சாதிச்சிருக்கார். வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், நித்திய கிரந்தம், கீதா பாஷ்யம், கத்தியத்திரயம், இது நவரத்னங்கள் எல்லாமே சாரமான விஷயம்தான். எதுவுமே பொதுவான விஷயம் கிடையாது. ரொம்ப அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சாரமான விஷயத்தை கிரகிச்சுதான் இந்த ஒர்க்ஸ் எழுதியிருக்கார் சுவாமி. அப்படி குக்க மாதிரி இருந்தார், கோழி மாதிரி இருந்தார் சுவாமி பார்க்கலாம். குப்பை மாதிரி இருந்தாரா அப்படி ராமானுஜர் மறைஞ்சு போயிட்டாருன்னா அவர் காலத்துல மறைஞ்சா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காலத்துல அவர் தான் சிம்மமா இருந்தார், பார்த்திருக்கோம். இவரெல்லாம் அடக்கி ஆண்ட சிம்மம் அவர். அப்படி ஆனால் இன்னி வரைக்கும் சம்பிரதாயத்தில் மறைந்து ஊடுருவி இருக்கக்கூடியவர் உடையவர். எம்பெருமானால் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். இந்த தரிசனமே எம்பெருமானா தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு இதிலே பூர்ணமாக இருக்கக்கூடியவர் உடையவர். அவர்தான் நாயகர்கள். குரத்தாழ்வான் எழுதின அந்த தனியை நம்ம சேவிக்கிறோம். அதுல அவர் கடைசியில் தான் வர, ஏன்னா அவர் குரத்தாழ்வானுடைய நேர் ஆச்சாரியர். ஆனால் மேற்கோட்ட பிராந்தியத்துல அஸ்மத் குரு சமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லட்சுமி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் செய்தார். அந்த இடத்துல நடுநாயகமா இவர்தான் செய்தார். அப்படி நம்ம சம்பிரதாயத்தை நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் இருக்கக்கூடியவர். இன்னி வரைக்கும் நம்ம எல்லாம் ராமானுஜாசன் சொல்லிக்கூடிய அளவுக்கு சம்பிரதாயத்திலே மறைந்து ஊடுருவி கிடக்கிறவர். அவர் எடுத்த சம்பிரதாயம் நிற்குமா?
உப்பை எடுத்தால் எப்படி ஒரு பண்டம் வீணாகி போயிடுமோ அது மாதிரி உடையவர் இடத்துல சம்பிரதாயம் வீணாகி போயிடும். அவரோட ஞானத்தில் அதிகம் படைத்தவர் கூட சொல்லலாம் கூறத்தாழ்வான். அந்த அளவு சொன்னா கூட சம்பிரதாயம் நிற்கிறது இன்னி வரைக்கும் உடையவர் ஆகும். ஏன்னா அதை கூறத்தாழ்வானே அப்படிதான் ஒத்துக்கிறார். அர்வாஞ்சோன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எத்பர சரசித தொந்தமாசித்த பூர்வே மூர்த்னா அப்படின்னு அர்வாஞ்சர்களாகிற பின்னாலே வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தாலே தேசிகோ முக்தி மாபகுன்னு முக்தி அடைகிறார்கள். பூர்வர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்றது. அப்படி ஆச்சாரர்களுக்கும் எம்பெருமானாரால் தான் முக்தின்னு சொல்ல அளவுக்கு கூடிய சம்பிரதாயத்திலே உப்பை மாதிரி ஊறி பரவி இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் சொன்னால் மிகாது. இப்படிதான் அனந்தாழ்வார் நினைச்சு சொல்லி பாருங்க, அது தப்பு. அப்படி நினைக்க மாட்டாரு. தன்னுடைய ஆச்சாரம் பத்தி இப்படி குவாலிஃபிகேஷன் சொல்ல மாட்டாரு. நாம் ஒரு ருசிக்காக அப்படி அவர் சொல்ல வைத்திருக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆச்சாரியனுடைய குணத்தை எடை போடுறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. நம்முடைய நோக்கு ஆச்சாரிய தேகத்தில் இருக்கணும். சிஷ்யன் ஆச்சாரிய தேகத்தை பேணக்கடல், ஆச்சாரியன் சிஷ்யனுடைய சொரூபத்தை பேணக்கடல். ஆச்சாரியன் தான் சிஷ்யனுடைய சொரூபம் என்னன்னு பார்க்கணும், அவனுடைய குவாலிபிகேஷன் என்னன்னு பார்க்கணும், அவனுடைய குவாலிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும். எப்படியே சிஷ்யர்கள் ஆச்சாரிய குவாலிட்டிஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அது அனர்த்தம் தான். பார்க்கக்கூடிய தகுதி முதல்ல இருக்கான்னு யோசிக்கணும். அப்படி தகுதி இருந்தாலும் பார்க்கலாமா, பார்க்கக்கூடாது. வேறொரு இடத்துல பெருமாளுடைய அச்சா திருமேனி எந்த திரவியத்தினாலே ஆனதுன்னு ஒருவன் பரீட்சிப்பானாகில் அது மாத்ரு யோனி பரீட்சை போலேங்கிறது. பெருமாளுடைய திருமேனி இருக்கு, அவருக்கு என்ன பஞ்சலோகமா? பஞ்சலோகம்னா வசதி, பிராஸ் தானே அவ்வளவு வசதி இல்லை, மரத்திலேயா அவ்வளவு இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு அதனுடைய அது எந்த திரவியத்தாலே பண்ணப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் அது எப்படின்னு கேட்டால் மாத்ரு யோனி பரீட்சை போல. உன்னுடைய அம்மாவுடைய வயிற்றை தடவி இந்த வயிற்றில் தான் நான் பிறந்தேனாலும் ஒருத்தன் பரீட்சை பண்ணாலும் எவ்வளவு கேவலமான விஷயம். அதுக்கு ஒக்கும் அப்படிங்க. அது போலத்தான் ஆச்சாரியனுக்கு குணம் இருக்கான்னு ஒருத்தன் பரீட்சை பண்ணானாகில் மாத்ரு யோனி பரீட்சை போதான் அதையும் சொல்லணும். ரொம்ப தாழ்மையான விஷயம். ஆச்சாரியன் குணம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நமக்கு குணம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன. கூறத்தாழ்வான கதையை பார்க்க எம்பெருமானார் புறப்பட்டு மேல் புறாத்துக்கு போயிட்டார். கூறத்தாழ்வான் அங்க இருக்கார், கண்ணை இழந்து திருவண்ணத்தில் இருக்கார், கோயிலுக்கு போறார். வாசல்ல ஒருத்தன் மறிக்கிறான். இவன் உடையவர் சம்பந்தம் கொண்டவன், உள்ளே விடக்கூடாதுன்னு ராஜா கட்டளை, உள்ள அனுப்பாதேன். இன்னொருத்த சொல்றானா, அவர் நல்ல குணவான்பா, அனுப்பிச்சுடலாம் உள்ளே. கூறத்தாழ்வான் அற உடையவர் சம்பந்தம் அதுதானே நமக்கு முக்கியம். அதை கொண்டு நம்மை ஒருத்தன் அறியாமல் அது இருக்கட்டும், இவன் நல்ல குணம் இருக்கா அதனால உள்ள விடலாம்னு சொன்னால் இந்த குணம் என்னத்துக்கு பிரயோஜனம்? இதுவா நமக்கு முக்கியம்? குணம் ஈரனாக இருந்தாலும் இருந்துட்டு போறேன், உடையவர் சம்பந்தம் இருக்கு. உடையவர் சம்பந்தத்தை ஒழிய நமக்கு குணம் இருக்குன்னு சொன்னா அது மொத்தம் வேண்டாத விஷயம். சீதா பிராட்டி இப்படிதான் அழலாம். காட்டுக்கு போற பெருமாள் போற வழியில அந்த முனிவர் ஆசிரமத்தை தங்கும் போது அங்க அனசூய இருக்கா. அவ பிராட்டி கிட்ட பேசுறாங்க. சீதா பிராட்டி பேசும்போது சொல்றா, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பத்தி, நீ மாதிரி உன்னுடைய ஆத்துக்கார பின்னாடி புறப்பட்டு வந்திருக்க, உனக்கு நல்ல மங்களம் உண்டாகட்டும், உன்னுடைய கணவரான ராமர் நல்ல குணவான், அவர் பின்னாடி நீ வந்தது ரொம்ப சரியான விஷயம் தான். காட்டுக்கு தனியா இருக்க மாட்டேன்னு சொல்லி நாட்டில் இருக்க மாட்டேன்னு புறப்பட்டு நீ வந்தது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது சீதா பிராட்டி அழகாக நடக்குது. ஐயோ எனக்கு இது வேண்டாம். ஏன் சொல்றா, நான் என்னுடைய கணவன் நல்ல குணவான், அவர் பின்னாடி வந்தேன்னு சொன்னால் அவர் குணத்தை பத்தி தான் நான் பின்னாடி வந்தேன்னு நினைச்சிருவா உலக மக்கள். அதுக்கு குணகிருத்திய தாசியம்னு பேர் இருக்கு. குணத்தின் அடியாக வந்த தாசியம். எனக்கு குணகிருத்திய தாசியம் என்று என்னுடைய சொரூப கிருத்திய தாசியம். நான் சொரூபத்தினாலேயே பெருமாள் பின்னாடி போகக்கூடியவள், அதுதான் எனக்கு சொரூபம். பெருமாள் எங்க போனாலும் என்ன சொல்றோம், நம்ம சாமானிய சொல்றோம், ராமன் இருக்கும் இடமே சீதை கையோதி. பெருமாள் எங்க போனாலும் அவர் பின்னாடி நான் போவேன். ஏன்னு கேட்டா அதுதான் என் சொரூபம். அப்போ உலகத்தாரனே இப்படி நினைக்க கூடாது. குணத்தினாலே நான் பெருமாள் பின்னாடி போனேன்னு நினைக்க கூடாது. ஆனா எனக்கு வெளில பிரச்சனை, பெருமாள் குணத்தை பிரிக்க முடியாது. பெருமாள் தீயவர், குணமற்றவர், தாழ்ந்த குணங்களை உடையவர் ஒரு காலத்தில் ஏற்பட்டால் அப்பொழுதும் நான் அவரை விட்டு போக மாட்டேன், நான் நிரூபிக்க முடியும். ஆனால் அது ஏற்படக்கூடியது இல்லை. அப்போ இந்த உலகத்துல எல்லாரும் என்ன குணகிருத்தி தாசன் நினைச்சிருவாளே,
சொரூபகிருத்தியாசம் நினைக்க மாட்டாளேன்னு சீதா பிராட்டி உருகுறாங்க. அதேதான் கூறத்தாழ்வான்னு சொல்றாரு. உடையவர் சம்பந்தத்தை இட்டுதான் என்ன அறியணுமே ஒழிய குணத்தை விட்டு அறியலாமா, இது எனக்கு தேவையில்லையே அப்படின்னு அந்த இடத்துல உருகிறது. அப்படி ஆச்சாருடைய குணத்தை நாம் ஆலோசிக்கக்கூடியதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சாரிய கிருபையாலே நமக்கு அந்த ஞானம் ஏற்பட்டால் என்ன ஞானம் ஏற்படும்? நாம் ஆலோசிக்க கூடாதுங்கிற ஞானம் தான் முதல்ல ஏற்படும். அப்போ முன்னாடி ஆலோசிக்க முடியாது, நமக்கு ஞானம் போராது. ஞானம் ஏற்பட்ட காலத்துல என்ன ஞானம் ஏற்பட்டது? ஆலோசிக்க கூடாதுங்கிற ஞானம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆக எம்பெருமானாருடைய குணத்தை லட்சணம் சீவேஷ லட்சணமாக அனந்தாழம் ஒருபோதும் நிர்ணயிக்க மாட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எம்பெருமானாருக்கு பொருந்துகிறதுன்னு நம்ம யோசிக்கலாம். பிற்காலத்தில் வந்ததுனால நம்ம யோசிக்க முடியாது. அப்படி இப்ப என்ன பார்த்தது வரைக்கும்னா திருவள்ளையாழ்வான் அவர் எவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய காண்பித்திருக்கிறார். அப்போ அவருடைய ஏற்றம் நமக்கு தெரிய வருது. ஒரு சாதாரண వ్యక్తి இல்லை, ஒரு உயர்ந்த వ్యక్తి, ஒரு உன்னதமான ஆச்சாரியன். இன்னி வரைக்கும் அவருடைய சிஷ்யர்கள் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள், அவருடைய சந்ததியினர் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். அப்படின்னால் அவருடைய மேன்மை இன்னொரு சுவாமியுடைய திருநட்சத்திரம், இன்னும் ஒரு 1000வது திருநட்சத்திரம் இன்னும் ஒரு 12-14 வருஷத்துக்கு வரப்போறது. அப்படி அவர் இருந்தார்னால் இவர் ஒருத்தர், இவரது ஒரு திருமலையாழ்வான் பத்தி ஒருத்தரை பத்தி பார்த்தோம். அதிலும் அவருடைய வைபவத்தில் ஒரு சின்ன பாடம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய காலத்துல அவருடைய சம்பிரதாயத்தில் ஏற்பட்டிருக்கு பார்க்கணும். இவரே எப்படினால் இன்னும் முதலையாண்டான், குரத்தாழ்வான், கிடாம்பி ஆச்சான், அருளாளர் பெருமாள் எம்பெருமானார், எத்தனை உயர்ந்த ஆச்சாரியர்கள். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கலை இருக்கு, பெரிய வைபவம் இருக்கு, நம்மளால அளக்க முடியாதுன்னா இவ அத்தனை பேரும் சேர்ந்து அடக்கி ஆண்ட எம்பெருமானாருடைய வைபவத்தை நம்மால சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் சொல்லிட்டே இருக்க, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க, அதுதான் நமக்கு காலட்சேபம், அதுதான் நம்முடைய பொழுதுபோக்கு. உடைய வைபவத்தை எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு தட்ட போறது இல்லை, கேட்டுட்டே இருக்கலாம். ஒரு மாணிக்க கல்லை எடுத்து இப்படி புரட்டி பார்த்தால் ஒரு ஒளி சிவப்பு கல், அப்படி திருப்பி பார்த்தால் ஒரு வெள்ளை ஒளி, இப்படி திருப்பி பார்த்தால் ஒரு நீல ஒளி, அப்படி திருப்பி பார்த்தா ஒரு பச்சை ஒளி, இப்படி பார்த்தா ஒரு ஃபேசன், அப்படி ஒரு பார்த்தா ஒரு ஃபேசன் அனுபவிக்கணும். அதுபோல எம்பெருமான வைபவத்தை இப்படி ஒரு ஆங்கிள் அனுபவிச்சது வேற ஒரு விஷயமா. பொதுவாக இப்படி இப்படி நடந்தது, இப்படி இருந்தது, சுவாமியோட பெரிய அப்படி அனுபவிக்கிறது அது ஒரு வகை. இப்படியும் ஒரு வகை இருக்கு, இப்படி ஒரு அனுபவம். அது இன்னைக்கு நமக்கு இந்த முக்கியமான இந்த சித்திரை மாசத்திலே அவருடைய திருநட்சத்திரை கொண்டாடும் போது நமக்கு ஏற்பட்டதுங்கிறது ஒரு உன்னதமான விஷயம். அதை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் அடியே தலையெல்லாம் கைமாறுது என்று சொல்லி இந்த சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரி ஸ்ரீமத் கேசவ யஜ்வனக காந்திமத்யாம் பிரசூதாய் யதிராஜாய மங்களம் சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதி வேதி சாத்விகைர் இதற்காய மகாபிராஜ்ஞர் பாஷ்யகாராய மங்களம் சர்வகந்த விக்யாத சுத்தந்தே வெங்கடேஸ்வரக யத்சமர்ப்பித மாயோகை அனந்தாரியாய மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழேஸ்வரம். அடியே மதுரை கவிதாசன்.